பலூன் கதையை செயற்குழு பொதுக்குழுல பேசுறதெல்லாம் வந்து உலகத்திலேயே எந்த கட்சி நடக்குமான்னு தெரியல. செயற்குழு பொதுக்குழு எதுக்கு நடத்துவாங்க அப்படின்னா, ஒரு கட்சியில அடுத்த கட்டமா கட்சி எப்படி கட்டமைக்கிறது, கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, மாவட்ட செயலருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஒன்றிய செயலருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அடுத்து நம்ம கட்சி எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம், தேர்தல் கூட 10 மாசம் இருக்கு, பூத் கமிட்டி போட்டுட்டீங்களா, பூத் ஏஜென்ட் ரெடி பண்ணிட்டீங்களா, மாவட்ட செயலர் என்ன 6 மேல குறை இருக்கா அப்படிங்கிறத பேசுவாங்க. இது முழுக்க முழுக்க மேடையில் ஏற்று திமுக விமர்சனம் பண்றாங்க, பாஜக விமர்சனம் பண்றாங்க, அதிமுக விமர்சனம் பண்றாங்க. அப்படிங்கும் போது அது கட்சி அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலாக வந்திருக்கீங்க. அப்போ எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுமா இல்லையா? கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக. அதிமுக பற்றி இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய பல சட்டங்களுக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் போட்ட அந்த வாக்கு தான். இன்னைக்கு அவங்க ஓட்டு போடலன்னா பல சட்டம் வந்திருக்காது. 3 வேளாண் சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்கள், சிஐ என்ஆர்சி ஆதரித்து வாக்களித்தவர்கள், ஆர்டிகல் 370 ஆதரித்து வாக்களித்தவர்கள், தமிழ்நாட்டின் உரிமைகள் நிறையா வந்து தாரை வார்த்து கொடுத்தது அதிமுக. 10 ஆண்டுகளில் அந்த அம்மா இருக்க வரைக்கும் விட்டுருங்க. அந்த அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த 4 வருஷத்தில் ஏகப்பட்ட மாநில உரிமைகள் பறிவு இருக்கு நமக்கு. அது நம்ம லிஸ்டே கூட போட்டு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நான் விமர்சனமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்க வந்து டாடா காமிச்சு அந்த பக்கம் போயிட்டாங்க போடணும்.